நீ ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறேன்னு வச்சுங்களேன், போகும்போது ஒரு சவாரி பிக்கப் பண்ணிடுற, உனக்கு பெட்ரோல் காசு வந்துடுது, வரும்போது ரிட்டர்ன் வந்துடுற. நாங்கள் இதையே தான் நம்பின்னு இருக்கோம். எங்களுக்கு பொழப்பு வாழ்வாதாரமே இதுதான். நீ மாதம் சம்பளமும் வாங்கிக்கிற, இதுவும் சைட் ஜாப்பும் பார்க்குற, அப்போ எங்கள் பொழப்பும் பாதிக்குது இல்லையா? எங்கேயோ ஏசி ரூமில் உட்காந்து சிஸ்டத்தில் எங்களுக்கு வேலை கொடுக்குற அவன் சம்பாதிக்கிறான், நாங்கள் அதை அரசாங்கத்தை கொடுத்துட்டு போகிறோமே. நாங்கள் தான் வருஷம் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணுறோமே. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு சவாரி அதிகமாக கிடைக்குதுல்ல? சவாரி கிடைக்குதுப்பா, நாங்கள் ஏன் உனக்கு தரணுன்ற? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கார்பரேட் கம்பெனிக்கு நாங்கள் ஏன் தரணும்? நாங்கள் நைட்டில் ஒர்க் பண்ணுறோம், சம்பாரிச்சு உனக்கு கொடுக்குறதுக்கு. நம்மளும் கேள்விப்படுறோம், நிறைய ஆட்டோக்காரங்க வந்துட்டு அடிக்கிறாங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல பார்க்கறேன்னு வச்சுங்களேன், சரி பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலருக்கு கோவம் வரும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ரேபிடோ ஓட்டுறதும் சரி, ஓலா ஓட்டுறதும் சரி, ஊபர் ஓட்டுறதும் சரி, இதுவும் நம்ம வளர்ச்சி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். எது வளர்ச்சி டெக்னாலஜி? எது ஒருத்தவங்க கூட ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு, எதிர்த்த வீட்டு பொண்ணு, அடுத்தவங்க கூட பைக்கில் 2 பக்கம் கால் போட்டு போகிறது ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு? அதே ரேபிடோ ஓட்டின்னு கோயம்பேடு அரும்பாக்கம் விஆர் மகள் வாசலில் ஒரு பையன் உழுறான். கஸ்டமரு பேசஞ்சர் 2 பேருக்கும் அடி. நான் தான் தூய்மை ஸ்டாலினி ஹாஸ்பிட்டலில் போட்டு வரேன். ஏன் ரேபிடோ ஓட்டுறானே அடிப்பட்டு சாப்பிட்டோம், நான் விட்டுட்டா போனேன். ஆனால் அது வந்துட்டு மனிதாபிமானம். ஹியூமனிட்டி வேற, பிஸ்னஸ் வேற, ஒர்க் வேற. இப்போ நீயே கூட உன் வீடு பல்லாவரமோ தாம்பரமோ இப்போ இங்கே வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபா பெட்ரோல் போடுறேன். அந்த 100 ரூபா பெட்ரோலில் வரம்போது ஒரு 150, போகும்போது ஒரு 150 ஏற்றினா உனக்கு 300 ரூபா மிச்சம். 300 ரூபா மிச்சம். உனக்கு பெட்ரோலுக்கும் வந்துருச்சு, உன் பாக்கெட் மணியும் வந்துருச்சு. அப்போ நீ இதை யோசிப்பியா? அப்போ இதனால பாதிக்கப்படுறது யாரு? பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், என்னதான் வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே வந்துட்டு மைக்ரேட் ஆகி டெக்னாலஜியில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுலேயும் வந்துட்டு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம், நிறைய புது விஷயங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம், நிறைய புதுசான ஆப் எல்லாம் வருது, அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். அதே டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ், இப்போ வந்துட்டு ஒரு வண்டி இருந்தாலே நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிக்கலாம். இதனால வந்துட்டு சில பேருக்கு எல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நம்ம அண்ணா நம்ம கூட பேச போறார். வணக்கம் தான். வணக்கம். ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்துட்டு பயங்கரமா வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் பைக் வச்சுட்டு இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்துட்டு ரேபிடோ ஓட்டுறாங்க, ஓலா ஓட்டுறாங்க. இப்போ இதனால வந்துட்டு உங்களுக்கு நிறைய பாதிப்பெல்லாம் வருது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதனால எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? பாதிப்புன்றது கொஞ்சமா இல்லை, நிறையவே இருக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆட்டோக்கு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ், எப்சி, ஒரு டிங்கரிங், பெயிண்டிங் பண்ணால் மினிமம் 50,000 70,000 ரூபாய் ஆகிடும். அப்போ இந்த 50,000 70,000 நாங்கள் எதுக்கு பண்ணோம்? நீ ஓன் போர்டு ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு யூஸ் தான் நீ போகிற, உன்னுடைய பர்சனல் யூஸ் தான் பைக்குன்றது. எங்களுக்கு அப்படி கிடையாது. பொதுப்படை சேவை, பொதுமக்களுக்கோசம் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எல்லோ போர்டு, உங்களது ஒயிட் போர்டு, எங்களது எல்லோ போர்டு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறேன்னு வச்சுங்களேன், போகும்போது ஒரு சவாரி பிக்கப் பண்ணிக்கிற, உனக்கு பெட்ரோல் காசு வந்துடுது, வரும்போது ரிட்டர்ன் வந்துடுற. நாங்கள் இதையே தான் நம்பின்னு இருக்கோம். எங்களுக்கு பொழப்பு வாழ்வாதாரமே இதுதான். நீ மாதம் சம்பளமும் வாங்கிக்கிற, இதுவும் சைட் ஜாப்பும் பார்க்குற, அப்போ எங்கள் பொழப்பும் பாதிக்குது இல்லையா? சரிண்ணா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, லைக் பொதுவாக நிறைய பேரோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபேரான அமௌண்ட் கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு மீட்டர் போட்டுட்டு ஓட்டுறீங்க, அப்போ நாங்கள் ஏன் வந்துட்டு ஓலா ரேபிடோ அந்த மாதிரி போகிறோம், அதே மாதிரி நான் தனியாக வரணும், அப்போ நான் ஏன் ஆட்டோவில் வரணும், அதுக்கு நான் பைக்லேயே போயிடுவேன், நீங்கள் அதிகமாக காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பொதுமக்கள் கருத்தெல்லாம் வைக்கிறாங்களா? அதை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சில விஷயத்தெல்லாம் தப்பே கிடையாது. மீட்டர் போட்டு நாங்கள் ஓட்ட மாட்டோம்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. அரசாங்கம் எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்ததுன்னா, அன்னைக்கு 2012 கிலோமீட்டருக்கு 12 ரூபா, ஓகேங்களா? மினிமம் 25 ரூபா, கிலோமீட்டருக்கு 12 ரூபா கொடுத்தாங்க, ஓட்டணும். இப்போ 14 வருஷம் ஆயிருக்கு அடியில், கம்பல்சரி 12 வருஷமாக ஆகி முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு இன்னைக்கு பெட்ரோல் ரேட்னா அன்னைக்கு பெட்ரோல் ரேட்னா யோசிச்சு பாருங்க. அந்த பெட்ரோல் ரேட்டை ஏற்றி எங்களுக்கு அந்த பில் அமௌண்ட்டை மட்டும் ஏற்றி கொடுத்தா நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடி. ஓட்டலன்னு தெரிஞ்சால் அந்த வண்டியை பிடிச்சி உள்ளே போட்டோம் அரசாங்கம். இப்போ நீங்கள் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு நாங்கள் ஒட்டுமொத்த தொழிலாளி ரெடி. போட்டு ஓட்ட மாட்டேன்னு சொன்ன டிமாண்ட் பண்ணுற ஆட்டோ நீங்கள் தாராளமாக டெப்டி பண்ணலாமே. எவ்வளோ வண்டி ஆர்டிஓ பிடிச்சலாம் போட்டிருக்காங்க உள்ள, நாங்கள் ஃபைன் கட்டி எடுத்துருக்கோம். அந்த வேலையை இப்போ நீங்கள் செய்யலாமே. இப்போ அந்த செஞ்சால் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் கிடையாது, எங்கள் பொழப்பும் பாதிக்க போகிறது இல்லை. எங்களுக்கு தேவை என்ன? எங்கள் பொழப்பு பாதிப்பு இல்லாமல் போகணும். இப்போ கார்பரேட் கம்பெனி கேட்டால் ஓலா, ரேபிடோ, ஊபர் 3 கம்பெனியை நான் வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஜியோ மாரி ஃப்ரீயாக விட்டான். ஜியோ கம்பெனி அப்படி ஃப்ரீயாக விட்டோம் 3 மாதம், அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டான். இப்போ ஒரு நாளைக்கு 30 ரூபா பேமெண்ட் ஆகணும் நாங்கள் கட்டுறோம். எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துன்னு சென்னையை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஆட்டோன்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? சென்னையில் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ஒரு 10 லட்சம் ஆட்டோ ஓடுமா? 10 லட்சம் ஆட்டோ, ஒரு ஆட்டோக்கு 30 ரூபா கணக்கு வச்சுங்க. 10 லட்சம் ஆட்டோக்கு என்னாச்சு?
எங்கேயோ ஏசி ரூமில் உட்காந்து சிஸ்டத்தில் எங்களுக்கு வேலை கொடுக்குறான், அவன் சம்பாதிக்கிறான். நாங்கள் அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போகிறோமே. நாங்கள் தான் வருஷம் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணுறோமே. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு சவாரி அதிகமாக கிடைக்குதுல்ல? சவாரி கிடைக்குதுப்பா. நாங்கள் ஏன் உனக்கு தரணுன்ற? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கார்பரேட் கம்பெனிக்கு நாங்கள் ஏன் தரணும்? நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், சம்பாரிச்சு உனக்கு கொடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும்னா இப்போ ஒரு சில டைம் வந்துட்டு நீங்க சவாரி கிடைக்காது. ஆனா ஓலா, ரேபிடோ, அதுக்கப்புறமா ஊபர், இது மூணுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா சவாரி வந்துட்டே இருக்குல்ல. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஓட்டலாம்ல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரான பிரைஸ் அமௌண்ட் போடுறாங்க. அதே மாதிரி அவனும் ஒரு கமிஷன். கார்பரேட் கம்பெனியார் வந்து எங்களுக்கு சவாரி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் எதுக்கு? நாங்க எதுக்கு எஃப்சி பண்ணணும்? நாங்க எதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும்? எங்கிருந்தா ஒருத்தன் வந்து எங்களுக்கு டியூட்டி கொடுக்கறதுக்கு நீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நான் கேட்குற கேள்வி கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் எங்களுக்கான மீட்டரை கொடுத்து நீ ஓட்டாத மீட்டர் இல்லாத வண்டியா டிமாண்ட் பண்ணுறான்னு தெரியுதா? கஸ்டமரே கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த சிக்னலில் பிடிச்சி கொடு வண்டியை. தப்பே கிடையாது. மீட்டர் கொடுத்து நாங்கள் ஓட்டலாம் தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். எங்கேருந்தோ அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் நாங்கள் ஏன் சம்பாரிச்சு கொடுக்கணுன்ற? வண்டி எங்களுது. ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா நாங்கள் தான் பண்ணணும். எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு அவனுக்கு எதுக்கு நாங்கள் சம்பாரிச்சு கொடுக்கணும்னா என் கேள்வி. வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நாங்கள் எதுக்கு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுறோம்? ஏன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம்? கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கட்டுறோம். அப்போ நாங்கள் ஓலா ஊபர்கிட்டே போய்ட்டுருமே. ஓலா ஊபர் எஃப்சியா மாற்றி ஓலா ஊபர் எஃப்சியா மாற்றிடலாம். ஆமாம், டெய்லி 30 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா. நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு பிரதர்? வருஷத்துக்கு என்ன ஆச்சு? அப்போ இந்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டு, நாங்கள் எஃப்சி பண்ணுறது ஒரு அமௌண்ட்டு. இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு என்ன எவ்வளோ லாஸ் ஆகுது பார்த்தீங்களா? நான் ரேபிடோ ஓட்டுறவங்கள தப்புலாம் சொல்லலை. அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்னு ஒன்று இருக்கோ தான் அவன் நீ யூஸ் பண்ணுற. இப்போ நீயே கூட உன் வீடு பல்லாவரமோ தாம்பரமோ இப்போ இங்கே வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் 100 ரூபா பெட்ரோல் போடுறேன். அந்த 100 ரூபா பெட்ரோலில் வரம்போது ஒரு 150, போகும்போது ஒரு 150 ஏற்றினா உனக்கு 300 ரூபா மிச்சம். 300 ரூபா மிச்சம். உனக்கு பெட்ரோலுக்கும் வந்துருச்சு, உன் பாக்கெட் மணியும் வந்துருச்சு. அப்போ நீ இதை யோசிப்பியா? அப்போ இதனால் பாதிக்கப்படுறது யாரு? எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளி. சரிண்ணா, இப்போ சவுத் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரி ஓகே கவர்மெண்ட் சரியில்லை, மீட்டரோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றியோ இல்லை வந்துட்டு பெட்ரோலோட ரேட்டை கம்மி பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு மீட்டர் போட்டுட்டு ஓட்டுறோம் நீங்கள் சொல்கிறீங்க. பெட்ரோல் ரேட்டு கம்மி பண்ணவே முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஓகே, மீட்டர் கட்டுறதை மட்டும் தான் நாங்கள் ஏற்றி கேட்குறோம். சரி, அதுவே வந்துட்டு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னி வரைக்கும் மீட்டர் போட்டுட்டு தான் நான் வண்டியை ஓட்டுறாங்க. நார்த் சைடில் பெட்ரோல் எவ்வளோ? பெங்களூரில் பெட்ரோல் எவ்வளோ? ஆனால் சேம் ரேட் தானா? சேம் ரேட்லாம் கிடையாது. பெங்களூரில் பெட்ரோல் நீங்கள் போட்டு 100 ரூபா அந்த மாதிரி தானே. 85 ரூபா 90 ரூபா பெங்களூரில் பெட்ரோல். இங்கே மினிமம் 100 ரூபா. 10 ரூபா கம்மியாக தான் இருக்குது. அங்கே மீட்டர் எவ்வளோன்றீங்க? ஒன்றுமே இல்லை, 2 கிலோமீட்டருக்கு 70 ரூபா 80 ரூபா. எங்க பெங்களூர்ல. ஓகே, நானும் பெங்களூர் போயிருக்கேன். 2 கிலோமீட்டர் இந்த ஸ்டாப்ல ஏறி அடுத்த ஸ்டாப்ல ஏறினா 80 ரூபா. அதே நான் மும்பைல சொல்றேன், மும்பைல 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபா தான் போடுறாங்க. இன்னும் 12-14 ரூபா ஓட்டுறாங்க. அதே தான் நான் சொல்றேன், பெட்ரோல் ரேட் வந்துட்டு 100 ரூபா தாங்க. ஸோ அவங்களும் அந்த ஃபேர் அமௌண்ட்ல தானே ஓட்டுறாங்க. நீங்க தான் சொல்றீங்க, நம்ம பார்க்கல. இல்ல, நான் பார்த்த வரைக்கும் பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா மீட்டர் அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? இப்ப கேரளா எடுத்துங்க மீட்டர். சரி, நான் என்ன அந்த ரேட்டே கூட இருக்கட்டும், எங்களுக்கு மீட்டர்னு ஒன்று நிர்வகிச்சா தான் நாங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும். கவர்மெண்ட் மீட்டர் இப்போ நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல வந்துட்டு உங்களோட பாயிண்ட்டை வந்துட்டு வைக்கிறீங்க, இந்த மாதிரி மீட்டர்னு ஒரு சிஸ்டம் எடுத்துடுவாங்க எங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இல்லை பெட்ரோல் ரேட்டு கம்மி பண்ணுங்க, மேபி வந்துட்டு கவர்மெண்ட்னால முடியுதோ இல்லையோ, இல்லை வந்துட்டு மீட்டர் ஃபேர் வந்துட்டு ஏற்றுங்க. ஓகே, இது வந்துட்டு உங்களோட கவர்மெண்ட் பாயிண்ட்டும் உங்களோட பாயிண்ட்டும். இதுக்கு நடுவில் வந்துட்டு ரேபிடோ ஓட்டுறவங்களை போட்டு அடிக்கிறதும் சரி, ரேபிடோ வந்துட்டு ஆணியை போட்டுட்டு இது பண்றதும் சரி. இப்போ எல்லாருக்குமே கஷ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்னா, ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு வண்டியை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு சாதாரணமாக ரேபிடோ ஓட்டுறது வந்துட்டு ஒரு பெரிய வண்டியிலலாம் ஓட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரோ அந்த மாதிரி வச்சுட்டு தான் அந்த காசை வச்சுட்டு அவனோட சாப்பாட்டுக்கும் சரி, இல்லை வந்துட்டு சில டைம் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சரி, எல்லாரோட வாழ்வாதாரம் அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இல்லாதவன் தான் ஓட்டுவான். அப்படி இருக்கும்போது நம்மளும் கேள்விப்படுறோம், நிறைய ஆட்டோக்காரங்க வந்துட்டு அடிக்கிறாங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்துல பார்க்கறேன்னு வச்சுங்களேன், சரி பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலருக்கு கோவம் வரும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? கரெக்ட், புரியுதுங்களா? என்னுடைய வாழ்வாதாரம் ஒருத்தன் கெடுக்கிறான்னா அவனை நம்ம திட்ட தான் செய்வேன், கோவத்துல, ஒரு ஆத்திரத்துல. சரிங்களா? இது காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா இந்த கோவத்தை நீங்க கவர்மெண்ட் மேல காமிக்கலாம். இதுதாங்க சொல்ல வரேன் நான். இது காரணம் யாரு? அரசாங்கம். ஆனா கவர்மெண்ட் மேல கை வைக்க முடியாததுனால ஒரு சாமானிய மக்கள் மேல கை வைக்கிறது. சாமானிய மக்கள் மேல நாங்க கையெல்லாம் யார் மேலேயும் வைக்கல பிரதர். திட்டத்து வண்டி எடுக்க சொல்றதுதான். நீங்களே நியாயமா சொல்லுங்க, ரேபிடோ நம்ம வந்துட்டு டெய்லி நியூஸஸ்ல பாக்குறோம், அதுலயும் வந்துட்டு நியூஸஸ் வருது இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலயும் அடிச்சிருக்காங்க, அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆமா ரேபிடோ ஓட்டினா நாங்க நிச்சயமா அடிப்போம். ரேபிடோ ஓட்டினா அடிப்போம் நீங்க சொல்றீங்க. அதே ரேபிடோ ஓட்டின்னு கோயம்பேடு அரும்பாக்கம் விஆர் மகள் வாசல்ல ஒரு பையன் உழுறான், கஸ்டமரு பேசஞ்சர் 2 பேருக்கும் அடி. நான் தான் தூய்மை ஸ்டாலினி ஹாஸ்பிட்டல்ல போட்டு வரேன். ஏன் ரேபிடோ ஓட்டுறானே அடிப்பட்டு சாப்பிட்டோம் நான் விட்டுட்டா போனேன். ஆனா அது வந்துட்டு மனிதாபிமானம், ஹியூமனிட்டி வேற, பிசினஸ் வேற, ஒர்க் வேற.
அதே விபத்து வந்துட்டு ஆட்டோ சைட்லயும் நடக்குது, அதுக்கப்புறமா வண்டி ஓட்டுற எல்லா சைட்லயுமே விபத்தும் நடக்குது. நான் சாதாரணமா வண்டி எடுத்துட்டு போறேன், ஒரு எம்டிசி பஸ்ஸுக்காரன் பின்னாடி இப்போ நான் சந்திச்சதை சொல்றேன், பஸ் எடுத்துட்டு வந்து இடிக்கிறான். நம்மளால என்ன கேட்க முடியும் சொல்லுங்க? ஓகே, நீ வெறும் ரேபிடோ நம்பி உன் குடும்பம் இருக்கா? ஆனா அப்படி நான் என்ன கேட்கறேன், நீ என்ன கேட்ட ஒரு கேள்வி, நான் இப்போ உன்னை கேட்கறேன், உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா? இப்போ நீ ஒரு மீடியா ஒரு ப்ரெஸ்ல ஒர்க் பண்ற, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நீ போகும்போது வந்து சவாரி எடுக்கிற, வரும்போது சவாரி எடுக்கிற, இப்போ யாருக்கு பாதிப்புன்ற? ஆனா நான் அதுலயே இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏன்னா இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஏன்னா ரேபிடோ ஓட்டுறவங்க வந்துட்டு சில பேர் வாழ்வாதாரத்துக்காக ஓட்டுறாங்க, ஒரு சில பேர் எதுக்காக ஓட்டுறாங்கன்னா பொண்ணை கூட்டிட்டு போகணும், அதுக்காக ஓட்டுற மக்களும் இருக்காங்க. அது நான் வந்துட்டு ஆனால் ஆட்டோ ஓட்டுறவங்க தப்பு, ரேபிடோ ஓட்டுறவங்க சரி நான் சொல்ல வரல. என்னோட கேள்வி என்னன்னா, அடிக்கிறது தப்பா இல்லையா? அடிக்கிறது தப்பான வார்த்தை தான். அடிக்கிறது வார்த்தையை விடுறது ரொம்ப தப்பு தான், யாரா இருந்தாலும் சரி. அடிக்கிறது தப்பான விஷயம் தான். இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றத நாங்க ட்ரை பண்றோம், ஆனா அதுக்கு முடிவே இல்லை. இப்போ ரீசெண்டா நீங்க ஒரு ப்ராட்டஸ்ட் வேற பண்ணியிருந்தீங்க, ஒரு போராட்டம் ஒன்று. ஆமா, சைதாப்பேட்டையில போராட்டம் பண்ணோம், இடையில வந்து சென்ட்ரல் கிட்ட போராட்டம் பண்ணோம். ஒன்னுத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கலையே. நீங்க எல்லாமே ஓப்பனா சொல்ல போனா ஆட்டோ டிரைவர் அவ்வளவுதான், இவன் என்ன கத்தி என்ன பண்ண போறான்னா ஓப்பனா எல்லாம் மக்கள் நினைக்கிறது. ஆட்டோ டிரைவர்ன்றது ஒரு குடும்பம். இப்போ என் குடும்பத்தில் 5 பேருக்கு நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு சோறு போட்டுருக்கேன். நான் ஒரு ஆள் சம்பாரிச்சாதான் என் 3 பிள்ளைங்க, என் பொண்டாட்டி எல்லாம் சாப்பிடணும். எங்கள் வீட்டில் 3 பேர், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் இதை நம்பி தானே இருக்கேன். எனக்கு இந்த வருமானம் இல்லை, வேற என்ன வருமானங்குது? உனக்கு அப்படி கிடையாது. நீ வேலைக்கு போனால் மாதம் உனக்கு 15,000 சம்பளம், பிஎஃப், பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ். எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களை யார் மதிக்கிறா? ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன போனஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா எங்களை மாதிரி எங்கள் கஸ்டமர் தான். நீங்கள் தான் எனக்கு ஓனரே. எங்கள் வண்டியில் ஏறுறவங்க தான் எங்களுக்கு முதலாளியே. எங்களுக்கு முதலாளிலாம் நாங்கள் கை கட்டி போய் வேலை செய்யலை. எங்கள் வண்டியில் ஏறங்க கூட நாங்கள் மரியாதையாக பேசுகிறோம். ஒரு சிலர் தப்பாக பேசுகிறாங்க தான், இல்லைன்னா சொல்லலை. அதுதான் சொல்கிறேன், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில கஸ்டமர் யாரும் நல்லா ஜாலியாக பேசுவாங்க, ஒரு சில கஸ்டமர் பேசவே மாட்டாங்க. நம்மளா பேசுனா கூட, சார் டிராஃபிக் எப்படி இருக்குது சார், அவங்க பாட்டு திரும்பிப்பாங்க. ஒரு சிலர் ஆமாங்க சிட்டி டிராஃபிக் ஓவராக இருக்குங்க, பார்த்துக்கலாம் போங்க, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், எல்லாரும் கஸ்டமரும் திட்ட மாட்டாங்கன்னு சொல்லலை, ஆட்டோ டிரைவரும் நல்லவங்கன்னு சொல்லலை. ஒரு சிலர் கொஞ்சம் மாறிக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறது வந்துட்டு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா ரேபிடோ வந்ததுனால எங்களால் ஆட்டோ ஓட்ட முடியல, எங்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுது, என்ன எங்களால் வந்துட்டு வாழ முடியல, ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதுவே வந்துட்டு பிஃபோராக பார்த்தீங்கன்னா மீன்பாடி வண்டியும் இருந்தது. ஸோ அந்த ஆட்டோ அந்த டைம் வரும்போது வந்துட்டு இந்த வண்டியும் டெஃபினட்டாக அடி வாங்கியிருக்கோம்ல, கல் வண்டியும் சரி. ஆமாம், மீன்பாடி வண்டி. ஸோ அப்போ அவங்களும் எல்லாருமே சேர்ந்து ப்ராட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமே வந்திருக்கு அதில் இன்னைக்கு. பிரதர், நீங்கள் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு பேக் போகிறீங்க. ஆனால் அதே தான் நான் சொல்கிறேன், இப்போ இது நம்ம ஒரு டெக்னாலஜி வளர்ச்சியான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஆப்புன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் ஆகுது. ரேபிடோ ஓட்டுறதும் சரி, ஓலா ஓட்டுறதும் சரி, ஊபர் ஓட்டுறதும் சரி, இதுவும் நம்ம வளர்ச்சி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். எது வளர்ச்சி டெக்னாலஜி? எது ஒருத்தவங்க கூட வந்து ஒரு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு, எதிர்த்த வீட்டு பொண்ணு, அடுத்தவங்க கூட பைக்கில் 2 பக்கம் கால் போட்டு போகிறது ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு? நான் அந்த டெக்னாலஜி சொல்லலைன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல ரைடு வருது, இப்போ ஆட்டோ வேகமா போகுது, இது அதை விட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்றீங்க. அப்படி இல்ல, உங்களுக்கும் உட்கார்ந்த இடத்துலயே சவாரி வருது, உங்களுக்கும் வந்துட்டு கண்டினியூஸா சவாரி வருது, எல்லாமே வந்து. யார் சொன்னாங்க உங்களுக்கு கண்டினியூஸ் சவாரி வருதுன்னு சொன்னீங்க? ஆனா மூணு ஆப்ல நீங்க போட்டீங்க. 3 ஆப்ல நாங்க இருக்கும்போது சவாரி யாரு கொடுத்தா? ஆனா கண்டினியூஸா வரும்னா, ரேபிடோக்காரன் 500 வண்டி ஒரு ஏரியாக்கு இறக்கி இருக்கான். அவனே தனியா வண்டி இறக்கி, சொந்தமா வண்டி இறக்கி டிரைவர்ஸ் இந்திக்கார பசங்களை போட்டு ஓட்டுறோம் 500 வண்டி. இப்ப நாங்க போராட்டம் பண்ணதுக்கு ரீசனே அதான். இவ்வளவு நாளா நாங்க குச்சமா போராட்டம் பண்ணோமா, ஏன்னா பிரச்சனை பண்ணோமா, ஏதோ கவர்மெண்ட் கண்டுக்கல, ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார நம்ம சம்பாதிச்சு கொடுத்துனுங்கிறான், நம்ம அவனுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைச்சு ஓட்டிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கம்பெனிக்காரனும் 500 வண்டி இறக்கிறான். அடுத்தது 2 வீலர் லான்ச் பண்றான், பேட்டரி வண்டி. மாசம் 12,000 13,000 சம்பளம் ஓட்டுற பசங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1200 டார்கெட் முடியணும், மாசம் 13,000 அவனுக்கு சம்பளம். அவனே பேட்டரி வண்டி கொடுத்து அவனே சார்ஜ் போகிறதுக்கு எல்லாம் கொடுத்துறான். 500 ஆட்டோ இறக்கி எடுத்தாங்கல்ல நிற்கிது, 10 வண்டி தான் நிற்கிது, மீதி எல்லா வண்டியும் காலி. கொருக்குப்பேட்டையில் இறக்கியிருக்கான், தாம்பரத்தில் இறக்கியிருக்கான், இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையும் இவ்வளோ வண்டி இறக்கியிருக்கான். எங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இப்போ அவன் வண்டி ஓனாக இறக்கி யூஸ் பண்ணுறான். அப்போ யாருக்கு பாதிப்பு வருது? இதனால என்ன ஆகுது? இப்போ அரசாங்கம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு குத்தா நாங்கள் ஏன் கண்ட நாய்கிட்டலாம் போய் கையெழுந்த போகிறோம்? யோசிச்சு பாருங்க. அவன் யார்? அவன் கார்பரேட் கம்பெனிக்காரன், எங்கேயோ ஒரு நாட்டில் உட்காந்துன்னு சிஸ்டத்தில் வேலை பார்க்குறான். இங்கேருந்து நாங்கள் அவனுக்கு பணத்தை போடுறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு டயரோ எவ்வளோ மெக்கானிக் ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாமே நாங்கள் தான் எங்கள் வண்டியை சரி பண்ணுறோம். இதில் வேற கஸ்டமரு ஓலா ஊபரில் புக் பண்ணுறவங்களே லக்கேஜ் ஏற்றி டரா புறான்னு தீப்பாங்க, சீட்டு கிழியும். அவங்க கையில் நம்ம போய் சண்டை போட முடியுமா? சீட்டை கீச்சிட்டுன்னு யார் விட்டு வண்டி யார் கீக்கிறது?
கேட்டால் கம்பெனிக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றான், இறங்கி சொல்லிட்டு போயிட்டே கஸ்டமர். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா கஸ்டமரையும் நான் சொல்ல, ஒரு சில கஸ்டமர் தான் சொல்கிறேன். இப்போ ஆட்டோ டிரைவர் திட்டுறாங்க அடிக்கிறாங்க நீங்கள் சொல்ல, அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் பேடாக தான் நடக்கிறாங்க. அது என்ன பண்ணுறது? அதே ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேபி வந்துட்டு 10ல் நம்ம ஒரு அவுட் ஆஃப் ரேட்டிங் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு ஆட்டோ சரியாக ஓட்டல இப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு யூட்டன் எடுக்கிறதும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு போகிறதும் சரி, அதே மாதிரி பாதிக்கு மிச்சம் ஆக்சிடென்ட்ஸே வந்துட்டு ஆட்டோக்காரங்கனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஓலா, ரேப்பிடோ இவங்க எல்லாம் வண்டி இறக்குறாங்கன்னா அவங்க வண்டியில் ஃபுல்லாக சென்சார்ஸ் இருக்கும். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான், கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க, கேமரா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஒரு டெக்னாலஜியாக பார்க்கலாமா? எதை அவன் வண்டி எடுத்துறத டெக்னாலஜியாக பார்க்கணுன்றியா? நான் கேட்குறேன் உங்க எப்படி எங்களை சுத்தமாக ஆட்டோவே இருக்கக்கூடாது, சென்னையில் காலி பண்ணணும்னு அவன் ஒரு பிளானில் வரான். இது நீ கேட்கறது எப்படி இதுனா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இதுக்கு வார்த்தையே இல்லை நீ சொல்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஆட்டோவை காலி பண்ணுறதுக்கு அவன் பிளான் பண்ணி வரான். இது டெக்னாலஜின்னு எப்படி நீ சொல்லுவ? இதை டெக்னாலஜின்னு எந்த விதத்தில் சொல்கிறீங்க நீங்கள்? நான் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, அவன் ஆட்டோ எடுக்கிறான், ஆட்டோலேயே சிசிடிவி கேமரா போட்டு. இதே பிரச்சனை பெங்களூர் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இதேமாரி பெங்களூரில் 500 வண்டி ஓலா காரணம், ஊபர் காரணம் இறங்கணும், ரேபிடோ காரணம். இன்னைக்கு பெங்களூரில் ரேபிடோ ஓலாவே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? ரேபிடோ ஓலாவே கிடையாதுன்னா அந்த ஆப்பே கிடையாது. அந்த ஆப்பே கிடையாது அந்த நாட்டில், ஊரில் பெங்களூரில் ரேபிடோ ஓலாவே கிடையாது. கவர்மெண்ட் மீட்ரு பச்சை கலர் வண்டி தான் ஓடிட்டு இருக்கோம், மீட்ரு போட்டு தான் ஓட்டுறாங்க. கேரளாவை எடுத்துங்க, மீட்ரு தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நம்ம சட்டையெல்லாம் இட்டு போட்டு ரோட்டில் உட்காந்தாங்க. எதனால்? எங்கள் வாழ்வாதாரம் போகுது, வேறு என்ன பண்ணுறது? எங்கள் குடும்பத்தில் பசங்களை ஃபீஸ் கட்டணுங்க, சரிங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சுட்டு இருக்கேன் நான், 2 பேருக்கு ஃபீஸ் கட்டணும். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. கிட்டத்தட்ட இப்போ 2006 ஆட்டோவில் எனக்கு வந்தேன். இந்த கிட்டத்தட்ட ஓடிக்கிறேன், 18 வருஷமாக ஆட்டோ தான் ஓட்டினுக்கிறேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏதோ சம்பாதிக்கிறத பிள்ளைங்களை காப்பாற்றுறேன், அவ்வளோதான். பசங்களை காப்பாற்றுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டு வாடகை கட்டணும், இஎம்ஐ. ஒரு ஆட்டோ டிரைவருக்காவது நீங்கள் ஒரு பேட்டி எடுங்க. எல்லா ஆட்டோ டிரைவரும் சென்னை ஃபுல்லாக ஆட்டோ டிரைவர் தண்டல் வாங்கலன்னு ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களால் சமாளிக்க முடியாது. டெய்லி தண்டல் வாங்கி நம்ம ஓட்டுறது, தண்டல் கட்டிட்டு வீட்டுக்கு ஒரு 200-300 தான் எடுத்துகிட்டு போவோம். வண்டி கேஸு, தண்டல். இப்போ தான் எஃப்சி பண்ண மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அடுத்த வருஷம் வந்துடும். ஐயோ பயந்து இன்சூரன்ஸ் கட்டணும். 8000 ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு. எங்களுக்கு கோசம் கட்டல, இது வரைக்கும் நாங்கள் வண்டி அடிப்பட்டு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணதே கிடையாது. உட்காந்துங்கிற பேசஞ்சர் கோசம் போடுறோம். 7 லட்ச ரூபா கிளியர் ஆகுங்க. கஸ்டமருக்கு அடிப்பட்டதுன்னா ஒரு கால் அடிப்பட்டோட சரி 7 லட்ச ரூபா கிளியர் பண்ணலாம். எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணதே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக கூட ஒரு பேட்டி எடுங்க, எல்லா ஆட்டோ டிரைவரும் மொத்தமாக கூட்டு விடுங்க. ஒரே ஒரு வண்டி கூட இன்சூரன்ஸ் ஆட்டோ டிரைவர் கிளியர் பண்ணதாக சரித்திரம் கிடையாது. பேருக்கு தான் நாங்கள் போடுறோம். போடலாம் அடுத்த சிக்னலில் மடக்கிடுவாங்க. 8000 இன்சூரன்ஸ் என்னாச்சு? 2 வீலருக்கு எவ்வளோ போடுறீங்க? 600 700? 1200 1200. உங்கள் ஓன் வண்டிக்கு நீங்கள் போடுறீங்க, நாங்கள் எங்களுக்கு போடலையே, எங்களுக்கு நம்பி வர கஸ்டமருக்கு போடுறோம். நாளைக்கு எதனா ஒன்றுனா அவங்களுக்கு தான் போவோம் அந்த இன்சூரன்ஸ், எங்களுக்கு வராது. நீங்கள் போகிறது உங்கள் யூஸ்க்கு போடுறீங்க. இப்போ சொல்லுங்கள், 2 வீலர் கேளுங்க நீங்கள். ஆனால் நான் வந்துட்டு ஒரு பொது கருத்து தாம்மா. நீ படிச்சிருக்கம்மா, உனக்கு வேலை இருக்குதுமா. நாங்களாம் இதே நம்பி தாம்மா, இந்த காக்கி சட்டை தாம்மா எங்கள் வாழ்க்கையை. நீ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே சுற்றுவேன், எங்களுக்கு காக்கி சட்டை தான் எங்கள் வேலையை. நல்ல நாள் பொங்கல் தீபாவளிலாம் நாங்கள் காக்கி சட்டை போட்டு ரோட்டில் நிற்போம். ஏன்னா என் பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போடணுன்றதுக்கோசம். இங்கே ஒரு 1000 ரூபாய் இந்த சீசனுக்கு எல்லாம் வெளியே வந்து ட்ரெஸ் பர்ச்சேசிங் போவாங்க. அவங்களை ஏற்றுறதுக்கு கேட்பானுங்க. நல்ல நாள் கூட வண்டி ஓட்டுங்கிறான் பாடுறா. என்ன பண்ணுறது? நைட்லாம் வண்டி ஓட்டா தான் காலையில் என் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து போய் நான் போட முடியும். எங்கள் நிலைமை எப்படி இருக்குது? இந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஒன்றுமே கேட்கலங்க. ஒரே ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் மீட்ரு கொடுத்தா நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடி. சரி, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்து, பொது கருத்தாக வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டும் சரி இல்லை யாருக்கிட்டே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கேமரா பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் ஐயாவுக்கு தான் அந்த பதிவு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஐயா, எங்களுக்கு மீட்டரை கொடுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள்லாம் ஒரு ஆள் நினைக்கிறீங்க, எங்களது குடும்பம் இது, எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு தேவை கவர்மெண்ட் அரசாங்கம் நல்ல முடிவு எடுத்து ஒரு மீட்ரு கட்டுறதை கொடுத்தா நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடி. மீட்ரு போட்டு ஓட்ட மாட்டேன் டிமாண்ட் பண்ணுற ஆட்டோவை நீங்கள் தாராளமாக டெப்டி பண்ணலாம் ஐயா. நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியாகிறோம் ஐயா. மீட்ரு போட்டு ஓட்டுறதுக்கு எங்களுக்கு கோரிக்கை இதான் ஐயா. எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது, எங்கள் பசங்கள்லாம் நாங்கள் காப்பாற்ற. இதே நிலைமை போச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் குடும்பத்தோட சாக வேண்டியது தான், வேறு நிலைமையே கிடையாது. நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வாட்டி பேசிக்கிறேன். அன்றைக்கி போராட்டம் பண்ணும்போது இதான் சொன்னேன். தயவு செய்து சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கு மீட்ரு கட்டத்தை கொடுங்க. ஏற்கனவே 10 வருஷம் அவங்க தரன்னு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நீங்களா ஒரு நெல்லை ஆட்சி கொடுக்குறீன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக ஒரு நெல்லை விதிக்கு காண்றேன். சூப்பர்ண்ணா. இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ண்ணா.